ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபீல் குட் அனிமி மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட பேரு யுவர் நேம். இது ஒரு ஃபேண்டசி கலந்த லவ் ஸ்டோரி. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச அளவு என்டர்டைனிங்கா கொண்டு போக ட்ரை பண்றேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவி ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. எனக்கு வந்த கனவு அது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அது எனக்கு மறந்து போயிடுச்சு. அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் நான் யாரையோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஆனா நான் என்ன தேடுறேன்னு எனக்கே தெரியல. இது எல்லாமே ஆரம்பிச்சது அந்த ஒரு நைட்டு தான் ஹீரோவும் ஹீரோயினும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு கனவு வருது. அதுல ட்ரெயினை விட்டு வெளியே வரும்போது என்னோட பேரு மிட்சுகான்னு சொல்லி ஒரு ரிப்பனை தூக்கி போடுறா. இப்ப கண் முழிச்சு பார்த்துட்டு இந்த இடமே வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவ தங்கச்சி அங்க வந்து மிட்சுகா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்ட மிட்சுகா இங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கிறா. இப்ப கண்ணாடியை பார்த்துட்டு என்னது நான் ஒரு பொண்ணான்னு ஷாக் ஆகுறா. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவ தங்கச்சியும் பாட்டியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்து சாப்பிடறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு நீ நார்மலா பிஹேவ் பண்றன்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா, நேத்து நீ வித்தியாசமா நடந்துகிட்டேன்னு அவ தங்கச்சியும் சொல்றா. இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஊர்ல மேயர் எலெக்ஷன் நடக்கிறத பத்தி ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மிட்சுகா டிவி ஆன் பண்றா. அதுல நியூஸ்ல 1600 வருஷத்துக்கு ஒரு தடவை வர அந்த வால் நட்சத்திரம் இன்னும் 1 மந்த்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேவரட் ரிப்பன் எடுத்து கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறா. இப்ப ஹீரோயினும் அவ சிஸ்டரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் அவங்க ஸ்கூலுக்கு போற பாதையில போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தனியா போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அவ கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவன் பாட்டி கிட்ட நேத்து நல்லா திட்டு வாங்கினியான்னு அவன் ஃப்ரெண்டு கேக்குறான். என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ நேத்து வித்தியாசமா நடந்துகிட்ட அதனாலதான் கேட்டேன்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றான். அப்ப எலெக்ஷன்னால மேயர் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவ ஹீரோயின் போகும்போது மேயரோட பொண்ணு போராடான்னு சொல்லிட்டு சில பசங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல்ல டீச்சர் லெசன் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மிட்சுகா அவ நோட்டை பாத்துட்டு இருக்கா. அதுல நீ யாருன்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. இதை யாரு எழுதியிருப்பான்னு பாத்துட்டு இருக்கும் போது டீச்சர் கூப்பிடவும் நம்ம மிட்சுகா எந்திரிச்சு நிக்கிறா. பரவாயில்ல, இன்னைக்கு உன் பேராச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கேன்னு டீச்சர் சொல்லவும் எல்லா பசங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நேத்து நீ உன் ரிப்பனை கூட யூஸ் பண்ணாம பேய் மாதிரி ஸ்கூலுக்கு வந்தேன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி பண்ணது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு நேத்து வித்தியாசமா ஒரு கனவு வந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்லவும், இது எல்லாமே உன்னோட பூர்வ ஜென்மத்தோட உன் லைஃப் கனெக்ட் ஆகியிருக்கும்னு அவன் ஃப்ரெண்டு ஒரு புக்கை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா நீ வேற ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்க, பேசாம இருன்னு ஹீரோயின் சொல்றா. ஒருவேளை நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனால இப்படி நடக்குமோன்னு ஃப்ரெண்டு கேட்கவும், அப்படி கூட இருக்கலாம், எனக்கு இந்த குட்டி வில்லேஜ்ல இருக்கவே பிடிக்கல, நான் எப்படியாச்சும் கிராஜுவேட் ஆகி டோக்கியோக்கு போகணும்னு ஹீரோயின் பேசிக்கிட்டே வரவும், அப்போ அவ ஃப்ரெண்டு போதும் நிறுத்துங்க, எனக்கு பிரேக் வேணும், வாங்க காஃபி ஷாப் போகலாம்னு சொல்லவும், எது இந்த வில்லேஜ்ல காஃபி ஷாப் இருக்கான்னு ஆர்வமா கேக்குறாங்க. பார்த்தா வெண்டிங் மிஷின்ல காஃபி வாங்கி கொடுக்குறான். இதுதான் உங்க ஊர்ல காஃபி ஷாப்பா, நல்ல வேலை மிட்சுகா வீட்டுக்கு போயிட்டான்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட தங்கச்சி பாட்டி நானும் உங்களை மாதிரி தைக்கணும்னு சொல்லவும், இன்னும் நீ சின்ன பொண்ணாதான் இருக்க, ஃபர்ஸ்ட் நீ இதை ஃபீல் பண்ணணும், 200 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமான்னு பாட்டி கேக்குறாங்க. எனக்கு தெரியும் பாட்டின்னு ஹீரோயின் சொல்றான். இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பார்ட்டில இருக்காரு. இந்த எலெக்ஷன்லயும் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்றாரு. இப்ப அவர் வீட்டுக்குள்ள வந்து கோவமா பேசவும், உடனே அவன் ரூம்குள்ள போயிட்டு எல்லா அப்பவும் ஏன் தான் இவ்வளவு கோவமா நடந்துக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் அவ சிஸ்டரும் அவங்க ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மாதிரியே பொண்ணும் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அங்கேயே ரைஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ரைஸை சாப்பிட்டு துப்பி வச்சா அது ஆல்கஹாலா மாறும்னு சொல்றதெல்லாம் பழைய கதைன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பாத்துருப்பாங்கன்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அவளோட தங்கச்சி தான் ஆறுதல் படுத்துறா. நீ வேணா அந்த ஆல்கஹாலை வித்து வர காசுல டோக்கியோக்கு போலாம்னு கேக்குறா. நம்ம ஹீரோயின் அதை யோசிச்சு பார்த்துட்டு, சீச்சி நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே போய் எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, நான் டோக்கியோக்கு போகணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் போன்ல அலாரம் ரிங் ஆகுது. அதை ஒரு பையன் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறான். இப்ப அவன் எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூமே வித்தியாசமா இருக்கு. என்னன்னு போய் கண்ணாடிய பார்த்தா நான் ஒரு பையனா மாறிட்டேன்னு ஷாக் ஆகுறான். என்ன நடந்திருக்குன்னா இந்த பையன் உடம்புக்குள்ள நம்ம மிட்சுகா இருக்கா. அப்ப அவங்க அப்பா டாக்கி இன்னைக்கு நீதான் சமைக்கணும்னு சொல்லவும், சாரி நான் மறந்துட்டேன்னு மிட்சுகா சொல்றா. சரி பரவாயில்ல, நீ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்ப போன்ல மெசேஜ் வரவும், யார் இந்த சுக்காசான்னு தெரியலையேன்னு அவனோட ஸ்கூல் யூனிஃபார்மை மாத்திட்டு வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா நம்ம மிட்சுகா இப்ப டோக்கியோல இருக்கா. இப்ப ஸ்கூலுக்கு எப்படி போகணும்னு தெரியாம மேப்ல பார்த்து போயிட்டு இருக்கா. ஒரு வழியா ஸ்கூலை கண்டுபிடிச்சு எப்படியோ கிளாஸுக்கு வந்துடுறா. டே டாக்கி இங்க என்ன பண்ற, வா போய் லஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டாக்கியோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்னது நீ ஸ்கூலுக்கு வர பாதையை மறந்துட்டியா, நீ
வித்தியாசமா நடந்துக்கிற, சரி வா கேஃபேக்கு போகலாம்னு சொல்லிட்டு டாக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப கேஃபேல இருக்க மெனுவை பார்த்து நம்ம மிட்சுகா ஷாக் ஆகுறா. ஏன்னா எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு, இது எல்லாமே கனவு தானேன்னு சொல்லிட்டு இப்ப சூப்பரா ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா. அப்புறம் போன்ல ஒரு ரிமைண்டர் வருது, ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சுன்னு. இதை பார்த்துட்டு இப்ப மிட்சுகா டாக்கி எங்க வேலை பார்க்கறான்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு கரெக்டா வேலைக்கு போயிடுறா. டாக்கி ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்க்கறான். ஆனா மிட்சுகாக்கு இது எல்லாமே புதுசா இருக்கிறனால எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு கொடுத்த பீஸால டூத் பிக் இருக்குன்னு சொல்லவும், சார் எங்க ஹோட்டல்ல டூத் பிக்கே இல்லைன்னு மிட்சுகா சொல்றான். உடனே அந்த கஸ்டமர் டென்ஷன் ஆகுறான். அப்போ ஒரு பொண்ணு அங்க வந்து டாக்கி நீ போ, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை கூல் பண்றா. அப்புறம் ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மிட்சுகா தான் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணோட ஸ்கர்ட் கிழிஞ்சிருக்கு, அந்த கஸ்டமர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். அப்போ டாக்கி உடம்புல இருக்க மிட்சுகா அவளை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்கர்ட் கிழிஞ்சிருக்க இடத்துல எம்ப்ராய்ட் பண்ணி கொடுக்குறா. டே டாக்கி உனக்குள்ள நிறைய திறமை இருக்குன்னு அந்த பொண்ணு பாராட்டுறா. ஒரு வழியா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப மிட்சுகா டாக்கியோட போனை செக் பண்ணி பாக்குறா. அதுல அவன் டெய்லியும் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கான். உடனே மிட்சுகாவும் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு டாக்கியோட போன்ல நோட் பண்ணி வைக்கிறா. அப்பதான் அவளுக்கும் ஞாபகம் வருது, அவ நோட்ல நீ யாருன்னு கேட்டதுக்கு இப்ப டாக்கியோட கையில அவளோட பேரு மிட்சுகான்னு எழுதுறா. இப்ப மார்னிங் ஆகுது, டாக்கி கண் முழிச்சு பாக்குறான். அவனோட கையில மிட்சுகான்னு பேர் எழுதி இருக்கு. இது யாரோட பேருன்னு அப்ப டாக்கிக்கு தெரியல. அப்புறம் போனை செக் பண்ணி பாக்குறான். அதுல நேத்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் ஒரு பொண்ணுனால ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு எது பொண்ணான்னு டாக்கி ஷாக் ஆகுறான். அப்புறம் ஸ்கூலுக்கு போறான். என்னாச்சுடா நேத்து வித்தியாசமா நடந்துகிட்டேன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்க எல்லாரும் டாக்கியை பார்த்து முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த பொண்ணை உஷார் பண்ண நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா நேத்து நீ ஈஸியா உஷார் பண்ணிட்டேன்னு சொல்லவும், எது ஒக்கடரா கூட நான் பேசினா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒக்கடரா உள்ள வரா. மத்தவங்களுக்கு நார்மலா ஆய் சொல்லிட்டு நம்ம டாக்கியை பார்த்து கண்ணடிச்சிட்டு போறா. இதை பார்த்துட்டு அவங்க இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப மிட்சுகாவும் கண் முழிக்கிறா. அவ கையில மிட்சுகா இங்க என்ன நடக்குன்னு எழுதி இருக்கு. இதை பார்த்துட்டு மிட்சுகாக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஸ்கூலுக்கு போறா. அவளை எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. நேத்து என்ன நடந்துச்சுன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வீட்டுக்கு போயிட்டு அவன் நோட்டை பாக்குறா. அங்க டாக்கியா அவன் போனை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது அவங்க பாடியை ஸ்வாப் பண்ணிருக்காங்கன்னு. அப்படின்னா டாக்கி மிட்சுகாவோட உடம்புக்குள்ளயும் மிட்சுகா டாக்கியோட உடம்புக்குள்ளயும் போயிடுறாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த உடம்புல தான் அவங்க இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் அவங்க உடம்புக்குள்ள வருவாங்க. இப்படியே மாறி மாறி அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் இது கனவுன்னு நினைச்சாங்க, ஆனா இது எல்லாமே உண்மைதான். அவங்க பாடியை ஸ்வாப் பண்ணிருக்கும் போது டெய்லியும் என்ன நடக்குதுன்னு ரெண்டு பேரும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் திருப்பி அவங்க பாடிக்குள்ள வரும்போது முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இப்ப டாக்கி உடம்புக்குள்ள இருக்க மிட்சுகா பயங்கரமா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டாக்கியோட காசை காலி பண்றா. இதனால டாக்கி கடுப்பாகிட்டு மிட்சுகாவோட முகத்துல பைத்தியக்காரின்னு எழுதிடுறான். அதே மாதிரி அங்க மிட்சுகாவும் டாக்கியோட முகத்துல லூஸ்ன்னு எழுதுறா. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் மிட்சுகாவோட உடம்புல டாக்கி இருக்கும்போது அவளோட பாட்டி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி கஷ்டப்பட்டு நடக்கிறத பார்த்துட்டு உடனே டாக்கி அந்த பாட்டிய அவனோட தோல்ல தூக்கிட்டு நடந்து போறான். அப்ப பாட்டி முசுபினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. இல்லையே பாட்டி எனக்கு தெரியலன்னு சொல்லவும், முசுபினா நம்மளுடைய காவல் தெய்வத்தை கூப்பிடுற வார்த்தை தான் முசுபி. ரெண்டு மனுஷங்க ஒண்ணு சேர்றதுக்கு பேரும் முசுபி தான். ஒரு மரத்துல இருக்கிற இலை தண்ணியில விழுகும் போது அதுல மத்த இலையோட ஒன்னா இருக்கும், அதுவும் ஒரு முசுபி தான் பேசிட்டு வந்துட்டு இப்ப ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப காஃபி குடிக்கவும் இதுவும் ஒரு முசுபி தான். இந்த மாதிரி ரைஸ் காஃபிலாம் நம்ம சாப்பிடும் போது நம்மளோட சோல் கூட கனெக்ட் ஆகி இருக்கும்னு பாட்டி சொல்றாங்க. இவங்க இங்க ஒரு பழைய டெம்பிள பார்க்க தான் வந்திருக்காங்க. அந்த இடம் மொத்தமா ஒரு எரிக்கல் பட்டு பள்ளமான மாதிரி இருக்கு. நம்ம மிட்சுகா அவ ட்ரெடிஷனலான டான்ஸ் ஆடி கொஞ்சம் ரைஸை சாப்பிட்டு அதை துப்பி ஒரு ஆல்கஹால் ரெடி பண்ணிருப்பாங்க. அதை கடவுளுக்கு கொடுக்க தான் இங்க வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் மிட்சுகா உடம்புல இருக்க டாக்கி தெரிஞ்சுக்கிறான். இப்ப ஈவினிங் அந்த சீனரி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவ தங்கச்சி என்னால அந்த வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியுதுன்னு சொல்றா. ஆனா டாக்கியோட கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப பாட்டி அங்க வந்து மிட்சுகா நீ என்ன கனவுலையா இருக்குன்னு கேட்கவும், மிட்சுகாவோட உடம்புக்குள்ள இருந்த டாக்கி இப்ப அவனோட உடம்புல கண் முழிக்கிறான். எப்பயும் நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கும் போதுதான் பாடி ஸ்வாப் ஆகும். ஆனா இப்ப முழிச்சிட்டு இருக்கும் போதே மாறிடுச்சு. இப்ப டாக்கியோட கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. ஏன் அழுகுறான்னு அவனுக்கு புரியல. சரி நேத்து என்ன நடந்துச்சுன்னு செக் பண்ண அவனோட போனை பாக்குறான். பார்த்தா நம்ம டாக்கி கூட வேலை பார்க்கற அந்த ஓக்குடரா பொண்ணு கூட இன்னைக்கு அவனுக்கு டேட்டிங்னு போட்டிருக்கு. இப்படி பண்ணிட்டேன்னு அவசர அவசரமா அந்த இடத்துக்கு போறான். பார்த்தா அந்த பொண்ணு அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவங்க டேட்டிங் போன அதே டைம்ல மிட்சுகாவோட கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அவளுக்கு ஆனா ஒண்ணுமே புரியல. இங்க டாக்கி ரொம்பவே ஷை டைப். அந்த பொண்ணு கூட அவ்வளவா பேச மாட்டான். ஆனா மிட்சுகா டாக்கியோட உடம்புக்குள்ள இருக்கும்போது அந்த பொண்ணு கூட நல்லா பேசி இப்ப டேட்டிங் வரைக்கும் கொண்டு வந்துட்டா. அதனால டாக்கியால அந்த பொண்ணு கூட ஜாலியாவே இருக்க முடியல. இதெல்லாம் பார்த்த ஒக்குடரா, இங்க பாரு டாக்கி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும், ஆனா உனக்கு என்னை விட வேற ஒரு
பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப டாக்கி போன்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் பாக்குறான். அதுல உன்னோட டேட்டிங்கை நீ முடிச்சுட்டு வானத்தை பார்க்கும்போது ஒரு வால் நட்சத்திரம் போகும்னு மிட்சுகா போட்டு வச்சிருக்கா. இத பார்த்துட்டு அவ என்ன சொல்ல வரான்னு புரியாம அவளுக்கே கால் பண்றான். அங்க மிட்சுகாவும் கால் அட்டென்ட் பண்றா. பார்த்தா அது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வால் நட்சத்திரத்தை பார்க்க கூப்பிடுறாங்க. நம்ம மிட்சுகாவும் ரெடி ஆகிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் நிக்கிறா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா மிட்சுகா அவளோட முடிய கட் பண்ணிருக்கா. சரி சீக்கிரம் வாங்க வால் நட்சத்திரத்தை பாப்போம்னு ஒரு இடத்துல போய் பாக்குறா. அது ரொம்பவே அழகா இருக்கு. அப்ப அந்த வால் நட்சத்திரத்துல இருந்து ஒரு பீஸ் தனியா பிரிஞ்சு கீழே விழுக போறத நம்ம மிட்சுகா பாத்துட்டு இருக்கா. இங்க டாக்கி மிட்சுகா கூட பேசலான்னு கால் பண்ணது நாட் ரீச்சபிள்னு வருது. சரி அடுத்த வாட்டி பாடி ஸ்வாப் ஆகும்போது பேசிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட பாடியும் மாறவே இல்லை. நம்ம டாக்கி எல்லாத்தையும் மறக்கிறதுக்குள்ள மிட்சுகாவோட உடம்புல இருக்கும்போது அவன் என்னெல்லாம் பார்த்தானோ எல்லாத்தையும் வரைய ஆரம்பிக்கிறான். இப்பெல்லாம் நம்ம டாக்கியோட மைண்ட் ஃபுல்லாவே மிட்சுகா தான் இருக்கா. அவளை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் வரைஞ்ச டிராயிங் எடுத்துக்கிட்டு மிட்சுகாவை தேடி கிளம்புறான். அங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு சுகாசாவும் ஒக்குடராவும் அவன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நீ அந்த பொண்ணை தேடு, நாங்க இதை டூர்னு நினைச்சு என்ஜாய் பண்ணிக்கிறோம்னு கூட வர ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா டாக்கி ரொம்பவே சோகமா மிட்சுகாவை தேடிட்டு இருக்கான். அவன் வரைஞ்சு வச்ச டிராயிங்கை வச்சு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்கறான். ஆனா எல்லாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல டாக்கியால முடியல, டோக்கியோவுக்கே போலான்னு முடிவு எடுத்துட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டிராயிங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி பாக்குறாங்க. இந்த டிராயிங்ல இருக்க இடத்த எனக்கு தெரியும், நீ அப்படியே வரைஞ்சிருக்கேன்னு அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற இன்னொருத்தர்கிட்டையும் காட்டுறாங்க. அவரும் அதை பார்த்துட்டு ஆமா இந்த பையன் நல்லா வரைஞ்சிருக்கான்னு சொல்றாரு. என்னது உங்களுக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு அவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்த பாக்குறதுக்காக வரான். பார்த்தா அந்த இடம் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. டாக்கியால இதை பார்த்துட்டு நம்பவே முடியல. அப்பதான் அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், இந்த இடம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வால் நட்சத்திரம் கீழே விழுந்து 500 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. இப்ப இங்க யாருமே வாழ்றது இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு மிட்சுகா நோட்ஸ் எல்லாம் எழுதிருக்கான்னு அவனோட போன் எடுத்து பாக்குறான். பார்த்தா அவன் கண்ணு முன்னாடியே எல்லா நோட்ஸும் மறைஞ்சு போகுது. இப்ப டாக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ரூமுக்கு வந்துடுறான். இப்ப அந்த இடத்த பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடம் அழிஞ்சு போச்சுன்னு போட்டிருக்காங்க. அங்க இறந்து போனவங்க பேர்லாம் ஒரு புக்ல இருக்கு. அதை டாக்கி செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா மிட்சுகாவோட பேரும் அதுல இருக்கு. இந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா, அவ எப்படி உன்கிட்ட பேசியிருப்பான்னு ஒக்குடரா கேட்கவும், இல்ல எனக்கும் தெரியல, அவ எனக்கு நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கா, நீ டேட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த வால் நட்சத்திரத்தை பார்ப்போம்னு. அப்பதான் டாக்கிக்கு புரிஞ்சிருக்கு இவங்க 2 பேரும் வேற வேற டைம் லைன்ல பாடியை ஸ்வாப் பண்ணிருக்காங்கன்னு. இந்த தியரிய ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். நம்ம ஹீரோ டாக்கி 2023ல சிட்டில வாழ்ற ஒரு பையன், ஆனா நம்ம மிட்சுகா 2020ல வில்லேஜ்ல வாழ்ற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரோட டைம் லைனுக்கும் 3 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப 2023ல இருக்கிற டாக்கி 2020ல இருக்கிற மிட்சுகாவோட உடம்புக்குள்ளயும், அதே மாதிரி 2020ல இருக்கிற மிட்சுகா 2023ல இருக்கிற டாக்கியோட உடம்புக்குள்ளயும் இருக்கா. இங்க மிட்சுகாவோட டைம் லைன்ல அந்த வால் நட்சத்திரத்துல இருந்து ஒரு பீஸ் உடைஞ்சு மிட்சுகா இருந்த இடத்துலயும் விழுந்திருக்கு. அந்த சம்பவத்துல மிட்சுகா இறந்து போயிடுறா. அதனாலதான் டாக்கியால அதுக்கப்புறம் மிட்சுகாவோட உடம்புக்குள்ள போக முடியல. இதை நினைச்சு டாக்கி ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்ப ஒக்குடரா ரூம்குள்ள வரா. ஒரு புக்கை பார்த்துட்டு, ஏ டாக்கி நீயும் இதே மாதிரி ஒரு ரிப்பனை கையில கட்டியிருக்கலன்னு கேட்கவும், அதுக்கு டாக்கியும் ஆமா இது யாரோ என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாங்க, இது என்னோட லக்கி சாம் மாதிரி, இதை யாரு கொடுத்திருப்பான்னு யோசிக்கும் போதுதான் அந்த பாட்டி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இந்த கயிறை பின்றது ஒரு முசுபிதான். இந்த கயிறை பின்னி நம்ம எப்படி ஒரு பொருளை உருவாக்குறோமோ அதே மாதிரி தான் டைமும், எல்லாத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னது ஞாபகம் வருது. மார்னிங் ஆகவும் மிட்சுகாவை அவங்க பாட்டி பழைய டெம்பிளுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்த எப்படியோ கஷ்டப்பட்டு மேப்லாம் பார்த்து நம்ம டாக்கி அங்க போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். இது கண்டிப்பா ட்ரீம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ள போறான். பார்த்தா அங்க 2 பாட்டில் இருக்கு. இதை 3 வருஷத்துக்கு முன்னாடி மிட்சுகா உடம்புல இருக்க டாக்கி தான் இங்க வந்து வச்சிருப்பான். இப்ப அந்த ஆல்கஹாலை கொஞ்சமா எடுத்து எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறான். அப்ப அங்க இருந்து கிளம்பும் போது தடிக்கு கீழே விழுகிறான். அப்ப அவன் கண்ணு முன்னாடி அந்த வால் நட்சத்திரம் தெரியுது. அது மட்டும் இல்லாம மிட்சுகாவோட லைஃபும் சேர்த்து தெரியுது. மிட்சுகா எப்படி பிறந்தா, அவ சின்ன வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, அதுக்கப்புறம் டாக்கி இவ உடம்புல இருந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இப்ப டாக்கி கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா மிட்சுகாவோட உடம்புல இருக்கான். என்ன நடந்திருக்குன்னா அந்த ஆல்கஹால் மிட்சுகாவோட பாதி சோல் மாதிரி. அதை டாக்கி குடிக்கும் போது திரும்பவும் இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து இப்ப பாடி ஸ்வாப் ஆயிருக்கு. ஒரு வழியா டாக்கி இப்ப மிட்சுகாவோட உடம்புக்குள்ள வந்துட்டான். இன்னைக்குதான் அந்த வால் நட்சத்திரம் வரப்போற நாள், எப்படியாச்சும் மிட்சுகாவை காப்பாத்தணும்னு டாக்கி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பாட்டி அங்க வந்து நீ மிட்சுகா இல்லலன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்னு டாக்கி கேக்குறான். எனக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி கனவுலாம் வந்திருக்கு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க அம்மாவுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்பதான் டாக்கிக்கு புரியுது இவங்க ஃபேமிலிக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. சரி அதை விடுங்க, இன்னைக்குதான் அந்த வால் நட்சத்திரம் இங்க விழுந்து இந்த இடமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூலுக்கு போகிறான். அங்க போய் மிட்சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதே சொல்றான். அவங்களுக்கு இது உண்மையானு தெரியல, பட் மிட்சுகாக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பிளான் பண்றாங்க.
காட்டுறாங்க. என்னன்னா ஒரு பாம் ஒன்ன ரெடி பண்ணி வெடிக்க வைக்கும்போது எல்லா மக்களும் வெளியே வருவாங்க. அப்ப கரெக்டா எல்லாரையும் இவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு வந்துட்டா எல்லாரும் சேஃபா இருப்பாங்க. அதோட என் அப்பா தான் மேயர், நான் அவர்கிட்ட பேசி எல்லாரையும் இங்க வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப மேயரை பார்க்க போறான். இன்னைக்கு இங்க பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதனால இங்க இருக்கிற மக்களை வெளியேற்றணும்னு சொல்றான். ஆனா அவங்க அப்பா அவன் சொல்ற எதையுமே நம்ப மாட்டாரு. இது வேலைக்காக நினைச்சிட்டு அவனும் அங்க இருந்து வந்துடுறான். அப்ப மிட்சுகாவோட தங்கச்சி அங்க வரவும் அவகிட்ட நீயும் பாட்டியும் உடனே இந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொல்றா. ஏன் இப்படி சொல்ற? சரி அதை விடு, நேற்று டோக்கியோக்கு போனியே என்னாச்சுன்னு கேட்கவும் இதை கேட்ட மிட்சுகா உடம்புல இருந்த டாக்கி பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்ப மிட்சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வரவும் அவங்க கிட்ட இருந்த சைக்கிளை வாங்கிட்டு அந்த பழைய கோவில் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த வால் நட்சத்திரம் விழுகிறதுக்கு முன்னாடி நாள் தான் மிட்சுகா டோக்கியோக்கு போயிருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்கி கூட பேச ட்ரை பண்ணிருக்கா. ஆனா டாக்கிக்கு அப்ப மிட்சுகானா யாருன்னே தெரியாது. அதனால மிட்சுகாவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து போகும்போது என்னோட பேரு மிட்சுகான்னு சொல்லி அவ தலையில இருக்க ரிப்பனை கொடுக்கறா. இததான் டாக்கி லக்கி சாம்னு சொல்லி அவனோட கையில கட்டியிருப்பான். இப்ப டாக்கி உடம்புல இருக்க மிட்சுகாவும் கண் முழிக்கிறா. நான் எப்படி திரும்பவும் டாக்கியோட உடம்புக்குள்ள வந்தேன்னு யோசிச்சுட்டு வெளியே வந்து பாக்குறா. அப்பதான் மிட்சுகாவுக்கு புரியுது அன்னைக்கு நடந்த சம்பவத்துல அவளோட சேர்த்து இந்த இடமும் அழிஞ்சிருச்சுன்னு. இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க டாக்கியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு மிட்சுகா நீ இங்கதான் இருக்கியான்னு கத்துறான். இது டாக்கி உடம்புல இருக்க மிட்சுகாவுக்கும் கேக்குது. நான் இங்கதான் இருக்கேன்னு அவளும் கத்துறா. 2 பேருமே பேசுற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அவங்களால பாத்துக்க முடியல. ஏன்னா 2 பேருமே வேற வேற டைம் லைன்ல இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க 2 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆகுது. இப்ப 2 பேரும் அவங்களோட உடம்புக்கே வந்துட்டாங்க. அப்ப சன்செட் ஆகிற அந்த டைம்ல ஒருத்தர் பாத்துக்க முடியுது. இப்ப மிட்சுகா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா. இதை பார்த்த டாக்கி உன்னை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற ரிப்பனை அவகிட்டே கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிட்டு தலையில கட்டிக்கிறா. எப்படி இருக்குன்னு கேட்கவும் கேவலமா இருக்குன்னு டாக்கி சொல்றான். என்ன சொன்னேன்னு மிட்சுகா டென்ஷன் ஆகுறா. இல்ல சும்மாதான் சொன்னேன்னு டாக்கி சொல்லவும் இப்ப இவங்க 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வால் நட்சத்திரம் வரத 2 பேருமே பாக்குறாங்க. உனக்கு இன்னும் இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு டைம் இருக்குன்னு டாக்கி சொல்லிட்டு மிட்சுகாவோட கையில டாக்கின்னு எழுதுறான். இப்ப நீயும் உன் பேரை என் கையில எழுதுன்னு சொல்றான். அவளும் எழுதுறதுக்குள்ள டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த செகண்டோட அவங்களுக்குள்ள இருந்த அந்த கனெக்ஷன் கட் ஆகிருது. இப்ப டாக்கி இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் நான் உனக்காக வருவேன்னு சொல்லிட்டு அவனோட கையில மிட்சுகான்னு எழுத போறதுக்குள்ள நம்ம டாக்கிக்கு எல்லாமே மறந்து போயிருது. எதுக்காக அவனுக்கு இங்க வந்தோன்னு கூட ஞாபகமே இல்ல. இங்க மிட்சுகா அவளோட ஊரை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருக்கா. அங்க பிளான் படி பாம்லாம் வெடிக்க வச்சு அங்க இருக்கிற மைக்கை ஆக்ட் பண்ணி எல்லா மக்களையும் வெளியே அனுப்புறாங்க. ஆனா இந்த டைம்ல மிட்சுகா டாக்கியோட பேரை மறந்துடுறா. நான் யாரை இப்ப தேடிட்டு இருக்கேன்னு ஓடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடுறா. அப்ப அவ கையில ஐ லவ் யூன்னு எழுதி இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்ப அந்த வால் நட்சத்திரத்துல இருந்து ஒரு பீஸ் கீழே விழுகுது. அந்த இடம் மொத்தமா அழியறத நமக்கு காட்டுறாங்க. ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நியூஸ்ல டாக்கி பார்த்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு டாக்கி இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கும்போது மிட்சுகாவ தலையில ரிப்பனை கட்டியிருக்கிற மாதிரியே இங்க ஒரு பொண்ணு கட்டியிருக்கத பாக்குறான். அதை பார்த்துட்டு டக்குன்னு ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஓடி வந்து பாக்குறான். என்னதான் மிட்சுகாவை மறந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டாக்கிக்கு ஞாபகம் இருக்கு. இங்க மிட்சுகா அவங்க ஊர் அழிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்ப டோக்கியோல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றா. அவளும் யாரையோ தேடிட்டு இருக்கா. ஆனா யாருன்னு அவளுக்கு தெரியல. இப்ப 2 பேருமே வேற வேற ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அப்ப ட்ரெயின் கிராஸ் ஆகி போற அந்த டைம்ல 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேர் மனசுக்குள்ளே ஏதோ தோணுது. உடனே அடுத்த ஸ்டேஷன்ல 2 பேரும் இறங்கி அந்த சிட்டி ஃபுல்லா தேடி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப டாக்கி ஸ்டெப்ஸுக்கு மேல ஒரு பொண்ணு இருக்கிறதா பாக்குறான். அங்க மிட்சுகாவும் நம்ம டாக்கிய பாக்குறான். இப்ப 2 பேரும் பக்கத்துல வராங்க. ஆனா பேசாமே போயிடுறாங்க. 2 பேருமே எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப டாக்கி நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கேக்குறான். இதை கேட்டுட்டு மிட்சுகாவும் எனக்கு தெரியல, ஆனா நம்ம 2 பேரும் மீட் பண்ண மாதிரி தான் தோணுதுன்னு அழுகுறான். இதை பார்த்துட்டு டாக்கியும் அழுகுறான். இப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னோட பேர் என்னன்னு கேட்கறதோட இங்கேயே இந்த படம் முடியுது. இந்த ஸ்டோரி கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நான் சொல்ற இயர்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றது தான். இந்த ஸ்டோரியில 2023ல வாழ்ற டாக்கின்ற பையன் அதே மாதிரி 2020ல வாழ்ற மிட்சுகான்ற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அவங்க 2 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆயிடுது. இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்க லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் மிட்சுகா நம்ம ஹீரோவை பார்க்க டோக்கியோக்கு போயிட்டு டாக்கியோ மீட் பண்றா. ஆனா டாக்கிக்கு அப்ப மிட்சுகானா யாருனே தெரியாதனால அதனால மிட்சுகா அவன்கிட்ட ரிப்பனை மட்டும் கொடுத்துட்டு திரும்பவும் அவ ஊருக்கே வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு மிட்சுகா இருக்கிற கிராமத்துல ஒரு வால் நட்சத்திரம் விழுந்து நம்ம ஹீரோயின் அங்கேயே இறந்து போயிடுறா. இதெல்லாம் தெரியாத டாக்கி மிட்சுகாவை தேடி வரும்போதுதான் அந்த கிராமம் அழிஞ்சு போனது அவனுக்கு தெரிய வரவும் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணும்போதுதான் அந்த பாட்டி டைமை பத்தி சொன்னது ஞாபகம் வருது. உடனே அந்த கோயிலுக்கு போயிட்டு மிட்சுகாவோட ஆல்கஹாலை குடிக்கவும் அவங்க பாடி திரும்ப ஸ்வாப் ஆகுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மிட்சுகாவை அந்த பிரச்சனையில இருந்து நம்ம டாக்கி காப்பாத்துறான். ஆனா அவங்க 2 பேருக்கும் இந்த மெமரிஸ்லாம்
மறந்து போகுது. இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. அப்போ அவங்க மனசுல ஏதோ தோணவும் அவங்க 2 பேரும் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி மீட் பண்ணி பேசுறதோட இந்த மூவி முடியுது. இந்த படம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் மூவி அப்லோட் பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.